ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி என்பவர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி 18ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடைபெற போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்வையாளர் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் மீன ராசி அன்பர்கள். மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் வந்து 12வது இடத்துல வர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடர்பாக முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் அமர்றாரு. இதனால் அலுவலக சுமை அதிகரித்தாலுமே அதற்கான பலனை பெறுவீங்க. ஆன்லைன் சூதாட்டம் ஆகியவற்றில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் அமர்றாரு. இதனால் வேலை செய்யும் இடத்துல பாராட்டு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும். வியாபாரத்தில் ஏற்றமான லாபம் கிடைக்கும். மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் அமர்றாரு. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உரிய காலத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். நிலம் வீடு வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் அமர்றாரு. இதனால் அரசு வேலையில் சிக்கல்கள் உண்டாகும். தேவையில்லாத பண வரையும் ஏற்படும். மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்தில் அமர்றாரு. இதனால் நல்ல காரியங்களை செய்து கெட்ட பெயரை சம்பாதிப்பீர்கள். மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் மனைவியின் உறவினர்கள் வகையில் விரோதத்தை சந்திப்பீங்க. மேலும் உங்களுக்கு 18 மற்றும் 19ஆம் தேதி சந்திராஷ்டம தேதியாக சொல்லப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி என 3 நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு, சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், கலத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிப்பதால் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக இருக்கும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கேட்காமலே உங்களுக்கு நடக்கும். மனதில் புதிய தைரியம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் ரொம்ப தேவை. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பண தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த வேலையை செய்யும் முன் அதை பற்றி அதிகம் யோசிப்பார்கள். இன்னும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் பண தேவைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சிறு சிறு உடல்நல குறைபாடு தோன்றக்கூடும். உடனுக்குடன் சிகிச்சை செய்து கொள்வது நல்லது. பேச்சினாலும் செயலினாலும் நிதானமும் பொறுமையும் மிக அவசியம். கணவன் மனைவியை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடும்.
வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க. மேலும் அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வு ஏற்பட போகுது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 12, 15. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் வீண் குழப்பங்கள் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். வியாபாரம் வெற்றி பெற எடுக்க வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேல் இடத்தின் நட்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தாங்கள் வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையக்கூடும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மங்கள காரியங்கள் நடக்கும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கும். உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவி கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பதால் பொருளாதாரத்தில் சிக்கல்களில் இருந்து மீள முடியும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு மட்டுமே தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போது தான் உங்களுடைய கஜானாவும் பணத்தில் நிரம்பி இருக்கும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம். பணத்தில் தடங்கள், பயணத்தில் தடங்கள், வீண் செலவு போன்றவை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அன்னையின் அன்பும் அரவணைப்பும் மற்றும் உதவிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்குரிய முயற்சிகளில் மேற்கொள்வீங்க. சிறப்பான உடை அணிந்து மெடுக்காக உலா வருவீங்க. அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். அரசு ஊழியர்களுக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுகமான சுற்றுலா பயணங்கள் மூலமாக மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை தேவை. உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. எழுத்து தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் நிறையவே நடக்க போகுது. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மனதில் புதிய தைரியம் பிறக்கும். எதிலுமே தயக்கமோ பயமோ உங்களுக்கு ஏற்படாது. எல்லா விஷயத்தையுமே துணிஞ்சு இறங்கி அந்த விஷயத்தில் வெற்றியும் பெறுவீங்க. மேலும் நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். வாகன வசதிகள் மேம்படும். தொலைதூரத்தில் இருந்து நற்செய்திகள் வந்து மகிழ்ச்சியை அளிக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவைங்க. இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரக்கூடும். கடன் கொடுத்தவர்களின் கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த வங்கி கடனை சிரமமின்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம தெய்வத்தை வணங்கி வர மனக்கவலைகள் நீங்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மீனராசி நேர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி 18ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள்லாம் நடைபெறுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பின்படி பண விஷயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.